நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம செஞ்ச எல்லா முயற்சிகளும் தோத்து போய் இனிமேல் ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிற தருணங்கள் வரும் இல்லையா? மனுஷனால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற அந்த எல்லைக்கு நாம வரும்போது சுத்தி ஒரு பெரிய அமைதி சூழ்ந்துடும். ஆனா அந்த அமைதியில தான் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக வெளிப்பாடு நடக்க போகுது. இன்னைக்கு அந்த முடியாததெல்லாம் சாத்தியமாக்குற தேவனை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அடித்தளமே இந்த ஒரு வசனம்தான். பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த ஆபிரஹாமுக்கு தேவன் தோன்றி இதுவரைக்கும் ஒரு கேள்விப்படாத ஒரு புது சக்தி வாய்ந்த பேர்ல தன்னை வெளிப்படுத்துறாரு. அந்த ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு கட்டத்துல தேவன் எதுக்கு வரணும்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போற விஷயமே அடங்கியிருக்கு. வாங்க, முதல்ல ஆபிரகாம் இருந்த நிலைய நாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போம். அவர் சந்திச்சது சும்மா ஒரு சவால் இல்ல, அது மனுஷ சக்தியால ஜெயிக்கவே முடியாத முற்றிலும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையோட தீவிரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு வயசு 99. வேதம் அவருடைய உடம்ப செத்து போனது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் சாராலுக்கும் குழந்தை பெத்துக்கிற வயசை தாண்டிடுச்சு. மெடிக்கல் சயின்ஸ் படி, இயற்கை விதிகள் படி, ஏன் நம்ம சாதாரண அறிவுக்கு கூட ஒரு குழந்தை பிறக்கறக்கான ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்ல. மனுஷங்க பக்கத்துல இருந்து எல்லா கதவும் அடைக்கப்பட்டுடுச்சு. சரி, தேவன் இப்படி தோன்றுவதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏன் இவ்ளோ வருஷம் ஒரு மௌனம்? இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பாடம் இருக்கு. தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், ஆனா வருஷங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. ஆபிரஹாமுக்கு 86 வயசு இருக்கும்போது பொறுமை இழந்த சாரால் ஒரு மனுஷிக திட்டத்தை யோசிக்கிறாங்க. தன்னோட வேலைக்காரியான ஆகார் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு. இஸ்மாயிலும் பிறக்கிறான். ஆனா அந்த மனுஷ முயற்சிக்கு அப்புறம் வேதத்துல ஒரு விசித்திரமான அமைதி நிலவுது. 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, சரியா 13 வருஷம் தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இங்கதான் நாம இந்த 2 திட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிக்கணும். மனுஷ திட்டம் உடனடியா ஒரு பலன் கொடுத்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது சுய முயற்சியை நம்பியிருந்ததால அதோட முடிவு 13 வருஷ தெய்வீக மௌனம். ஆனா அதுக்கு நேர்மாறா தேவனுடைய திட்டம் காத்திருக்க சொல்லுச்சு, நம்ப முடியாததை நம்ப சொல்லுச்சு. ஆனா அதோட முடிவு முடியாததை சாத்தியமாக்குறதா இருந்துச்சு. 13 வருஷம், இது சும்மா கொஞ்ச காலம் இல்ல. நம்மளோட சொந்த திட்டங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு குறுக்க வரும்போது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சிக்கும் தேவனுடைய சத்தம் கேட்காத ஒரு மௌனத்துக்கும் வழிவகுக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய பகுதிக்கே வந்திருக்கோம். அந்த 13 வருஷம் மௌனத்துக்கு அப்புறமா தேவன் தன்னை ஒரு புது, ரொம்ப சக்தி வாய்ந்த பெயர்ல வெளிப்படுத்துறாரு. எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனுஷனோட சக்தி சாத்தியமெல்லாம் முடிஞ்சு போன அந்த உச்சக்கட்ட இயலாமையில தான் தேவன் இந்த பேரை சொல்றார். இது வெறும் ஒரு பேர் மட்டும் அல்ல, இது தேவனுடைய குணாதிசயத்தோட ஆழமான, சரியான நேரத்துல வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியம். இந்த பேரோட அர்த்தத்தை பாருங்க. எல்னா இயற்கையோட விதிகளை எல்லாம் தாண்டின சர்வ வல்லமையுள்ள சக்தியை குறிக்குது. ஷடாய்னா உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே என்கிட்ட இருக்கு, நானே உனக்கு போதும்ங்கிற செய்தியை கொடுக்குது. அப்போ இது ஆபிரஹாமுக்கு என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கும்? தேவ ஆபிரஹாம் கிட்ட, ஆபிரஹாமே, உன்னோட செத்துப்போன உடம்ப பார்க்காத, சாராலோட கர்ப்பத்தை பார்க்காத, நான் எல் ஷடாய், இந்த இயற்கையை உருவாக்குனவன்னா, உனக்கு தேவையானதை என்னோட வல்லமையால நான் உருவாக்குவேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து நாம ஒரு ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய உண்மையை புரிஞ்சுக்கிறோம். மனுஷனோட எல்லை எங்க முடியுதோ அங்கதான் தேவனுடைய அற்புதம் ஆரம்பிக்குது. இதுதான் இந்த முழு சம்பவத்தோட முக்கியமான பாடம். நம்மளோட பலம், நம்மளோட அறிவு, நம்மளோட முயற்சிகள் எல்லாம் ஓஞ்சு நாம முழுசா தேவனையே சார்ந்திருக்கும் போதுதான் அந்த எல் ஷடாயோட வல்லமை நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு தலைகீழ் கணக்கு மாதிரி. நம்மளோட சுய முயற்சி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு தேவனுடைய செயல்பாடு தள்ளி போகுது. எப்ப நம்ம முயற்சி முழுசா நின்னு நாம சரண்டர் ஆகுறோமோ அப்போ தேவனுடைய சர்வ வல்லமை நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரி, ஆபிரஹாமோட கதையிலிருந்து இப்ப நமக்கு என்ன நடைமுறை பாடம்னு பாப்போம். தேவன் தன்னை வெளிப்படுத்தினதோட நிறுத்தல. அவர் ஆபிரஹாமுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தார். நான் எல் ஷடாயின தன்னை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா தேவன் இத ஒரு நிபந்தனை மாதிரி சொல்றார். அந்த சர்வ வல்லவரோட சக்திய நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா நாம எப்படி வாழணுங்கிறதுக்கான திறவுகோல் இதுதான்.
அப்போ தேவனுக்கு முன்னாடி நடக்கிறதுனா என்ன? முதல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சர்வவல்லவரோட பார்வையில வாழ்றோங்கிற உணர்வோட இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம சொந்த திட்டங்களையும் முயற்சிகளையும் விட்டுட்டு அவருக்காக காத்திருந்து நம்மள முழுசா அர்ப்பணிக்கிறது. கடைசியா, நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் எல் ஷடாய் ஒருத்தரே நமக்கு போதும்னு முழுசா நம்புறது. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை செத்துப்போன மாதிரி தெரியலாம். உங்க நம்பிக்கைகள் எல்லாம் காஞ்சு போயிருக்கலாம். நீங்க ஒரு நீண்ட மௌன காலத்துல இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற காலம் நீங்க கைவிடப்பட்டதோட அடையாளம் இல்ல. அது உங்க சுயபலம் முடிஞ்சு சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் வேலைய ஆரம்பிக்க போற பரிசுத்தமான இடம். உங்க இயலாமையோட முடிவுல எல் ஷடாய் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கார்.